ஏ பூமாரி, மிஸ்ஸு இங்கிலீஷ் டெஸ்ட்டுங்கனாலே நீ படிச்சுட்டு வந்துட்டியா? இல்லை நிம்மி, நம்மளுக்கும் இங்கிலீஷுக்கும் ஒத்தே வராது. நேற்று பூரா எடுத்து பரட்டி பரட்டி பார்த்தேன், ஒன்றுமே புரியலை. என்னது, இங்கிலீஷ்க்கு டெஸ்ட்டுக்கு படிக்கலையா? ஏன் படிக்கல பூமாரி? வேற ஏதாச்சும் டெஸ்ட்னா கூட படிக்காம இருக்கலாம். இந்த இங்கிலீஷ் டீச்சர் சரியான கோவக்காரவங்க. படிக்காம வந்திருக்க? எனக்கு தான் புரியல. இருந்தாலும் நான் எழுத்துக்கூட்டி படித்தேன். இன்னைக்கு மட்டும் இங்கிலீஷ் டீச்சர் வராமல் இருந்தால் நான் தப்பிச்சிருவேன். அது எப்படி இங்கிலீஷ் டீச்சர் வராமல் இருப்பாங்க? அதெல்லாம் வந்துருவாங்க. இல்லை நிம்மி, டீச்சருக்கு காய்ச்சல் ஈச்ச வந்து படுத்து கிடந்திருந்தான்னு வரமாட்டாங்கல்ல. அந்த இங்கிலீஷ் டீச்சர் நம்மளே இந்த விரட்டு விரட்டிக்கிட்டு இருக்காங்க. காய்ச்சலை என்ன விரட்டுவாங்க. ரோஹித், நேற்று நான் பீஸா வாங்கி தின்னேன்டா. என்னது, பீஸாவா? நல்லா இருந்துச்சடா? நான்லாம் சாப்பிட்டதே கிடையாதுடா. நான் எங்கள் அம்மாட்ட வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறேன். எங்கள் அம்மா அது நிறைய காசு இருக்கும், அதெல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கடா. அது நிறைய காசுலாம் இல்லைடா, 150 ரூபா தான். நாங்கள் செல்லில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டோம். என்னது, செல்லில் ஆர்டர் பண்ணீங்களா? அப்போ வெளியில் போயில நீங்கள் வாங்கலை, செல்லுலேயே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டீங்க. பெரிய ஆளு தான் நீ. பீஸா நல்லா இருந்துச்சாடா? எப்படிடா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஆனால் அடுத்த இடத்துல வாங்கி திங்கக்கூடாது. திங்கோண்டா தான்டா இருக்கு, 150 ரூபா சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, எல்லாரும் இங்கிலீஷ் மிஸ் டீச்சர் மீட்டிங்கில் இருக்காங்களாம். கொஞ்சம் நேரம் நின்று தான் வருவாங்களாம். இங்கிலீஷுக்கு படிக்க சொன்னதை படிச்சுக்கிட்டு இருக்க சொன்னாங்க. நம்ம தப்பிச்சிட்டோம். என்ன பூமாரி, சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறியே? ஆமாண்டா கபிலு, நான் இங்கிலீஷ் படிக்கல, அதனாலதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டீச்சர் வேற வரல. நாங்களும் தான் இங்கிலீஷ் படிக்கல, ஆனா நாங்க அசால்ட்டா இருக்கோம். பியா, எதுக்கும் பயப்பட மாட்டோம் நாங்க. ஆமா, நாங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம். புரியுதா? என்ன நிம்மி, 7வது படிக்கிற, இன்னும் அந்த மண்டை மேல இருக்கிற கொண்டே எடுக்க மாட்டேறியே? என்னடா கபிலி, என்னை கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? மிஸ் வரும் போட்டு கொடுத்துருவேன் பார்த்துக்க. விடு நிம்மி, சும்மா விளையாட்டுக்கு தானே பேசுறீங்க, அதுக்கு போய் சீரியஸ் ஆகுற. என்ன பூமாரி, கபிலுக்கு சப்போர்ட்டுக்கு நீ வர? ஏய் நிம்மி, சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றான், அதுக்கு போய் சீரியஸ் ஆகிக்கிட்டு இருக்க. உனக்கு இந்த கொண்டை இருக்கிறது தான் அழகு, போதுமா? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி எனக்கு கொண்டை இருக்கிறது தான் அழகு. போறாமையில பொங்குறீங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். என்ன, நான் கிளாஸ்க்கு வரலன்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கே போல இருக்கு. நாங்க எல்லாரும் படிச்சுக்கிட்டு தான் மேம் இருந்தோம். ஓகே. உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். எனக்கு தெரியும். என்னது, உனக்கு தெரியுமா? எங்க சொல்லு, நான் என்ன குட் நியூஸ் சொல்ல போறேன்னு. அது வந்து நீங்க இங்கிலீஷ் டெஸ்ட்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அது கிடையாது. ஆமா, நானும் இங்கிலீஷ் டெஸ்ட்னு சொல்லியிருந்தேன்ல, நான் மறந்தே போயிட்டேன். கண்டிப்பா இன்னைக்கு டெஸ்ட் இருக்கு. ஏய் நிம்மி, மிஸ் மறந்து போயிருந்ததை எதுக்குடி ஞாபகப்படுத்துனே? சாரிடி மிஸ், இதத்தான் சொல்ல வரான்னு நினைச்சு சொல்லிட்டேன்டி. ஏய் நிம்மி, சும்மாவே இருக்க மாட்டியா? மிஸ் மறந்து போயிருந்ததை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க. நான் வந்தேன்னா அந்த மண்டை மேல இருக்க கொண்டை மேலேயே நங்கன்னு கொட்டி புரியும் பார்த்துக்க. ஆளை மண்டையும் பாரு. சைலன்ஸ். மேம், என்ன மேம் குட் நியூஸ் சொன்னீங்க? நீங்க இன்னும் சொல்லவே இல்ல. சண்டே அன்னைக்கு டூர் கூட்டிட்டு போலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இன்னைக்கு டீச்சர் மீட்டிங் நடந்துச்சு. யார் வாரதுன்னு உங்க வீட்டில் பேரண்ட்டை பர்மிஷன் கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க, நான் பேர் எழுதிக்கிறேன். டூர் போகிறதுக்கு 1500 ரூபா செலவாகும், அதையும் உங்கள் பேரண்ட்டை போய் சொல்லிடுங்க. மேம், எத்தனை நாள் டூர் மேம்? காலையில் 8 மணிக்கு கிளம்பி நைட் 8 மணிக்குள்ள வந்துருவோம்மா.
சாப்பாடு எல்லாம் நாங்கள் தந்துடுவோம். சரி, இதை மறந்துடாம உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு வாங்க. நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருங்க, நான் ஸ்டாஃப் ரூம் வரை போயிட்டு வந்துடுறேன். என்ன பூமாரி, டூருக்கு வருவியா? எங்க அம்மாட்ட கேட்டுட்டு தாண்டி நான் சொல்லணும். எங்க அம்மா என்ன சொல்றான்னு தெரியல. டேய் ரோஹித், பூமாரி வாரலான்னு கேள்றா. ஏன் அதை நீ கேட்க மாட்டியோ? நான் தான் கேட்கணுமோ? டேய் சும்மா கேள்றா. ஏய் பூமாரி, நீ டூருக்கு வருவியா? தெரியலடா ரோஹித், எங்க அம்மாட்ட கேட்டுட்டு தாண்டா சொல்லணும். நாளைக்கு தான் எங்க அம்மா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். ஆனா இது நல்ல சான்ஸ், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆமாமா, கிளாஸ்ல எல்லாருமே வார மாதிரி பாத்துக்கோங்க, அப்பதான் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். கபிலு, நீ வருவியா? தெரியல பூமாரி, எங்க அம்மா காசுன்னு சொன்னாலே எங்க அனுப்ப மாட்டாங்க. எப்படியாவது கெஞ்சி கெதறி கேட்கணும், பாப்போம். என்ன மணி 4:30 மணி ஆச்சு, என்ன பூமாரிய காணா? மாமா என் செல்லம், ஏன் இவ்வளவு லேட்டு? நானும் நிம்மியும் கடையில முட்டாய் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் மாமா. நேரம் போயிடுச்சுமா, அதான் லேட் ஆயிருச்சு. எம்மா எம்மா, ஸ்கூல்ல டூருக்கு கூட்டிட்டு போறாங்கம்மா. என்ன டூருக்கு கூட்டிட்டு போறாங்களா? டூருக்குலாம் கூட்டிட்டு போனா ரொம்ப காசு செலவழியுமே. எம்மா ரொம்ப காசுலாம் இல்லம்மா, 1500 ரூபாய் தான்மா. 1500 ரூபாயா? எம்மா என்னம்மா இப்படி சாக்காகுறிய? ஒரு 1500 ரூபாய் கூட கொடுக்க மாட்டீங்களா? ஏண்டி நம்ம என்ன கவர்மெண்ட் வேலைய பாக்குறோம் கையில காசு வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு? நம்ம வந்து கூலி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதோ அன்னன்னைக்கு வருமானத்துக்கு தான் நம்மளுக்கு கிடைக்கும். 1500 ரூபாய் திடீர்னு கேட்டா சாக்காக மாட்டாங்களா? அம்மா ஸ்கூல்ல எல்லாரும் போறாங்கம்மா, ப்ளீஸ்மா. ஸ்கூல்ல எல்லாரும் ஆடுற மாதிரி நம்ம ஆட முடியாது பூமாரி, நம்ம குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்க. அம்மா உங்ககிட்ட நான் அது வேணும் இது வேணும்னு கேக்குறேன், நீங்க எதுவுமே எனக்கு வாங்கி தர மாட்டீங்க. நானும் போனா போதும், அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நான் பொறுமையா இருந்தா நீங்க என்னமா என்னை இப்படி பண்றீங்க? என்னது நீ அது வேணும் இது வேணும்னு கேட்காமயே நாங்க எல்லாம் செய்யறோம்ல? நீ இதுவும் பேச, இதுக்கு மேலேயும் பேசுவ பூமாரி. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, எல்லாரும் போறாமா, எனக்கு ஆசையா இருக்குமா. நான் டூர்லாம் போனதே கிடையாது, நீங்களும் என்னை கூட்டிட்டு போனது கிடையாதும்மா, ப்ளீஸ்மா. சரி எத்தனை நாள் டூருடி? அம்மா ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணிக்கு போயிட்டு நைட் 8 மணிக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்கம்மா. சாப்பாடுலாம் அவங்களே தந்துருவாங்களாம். என்னடி ஒரு நாளைக்கு 1500 ரூபாயா? இதெல்லாம் ரொம்ப கொள்ளையடிக்கிறாங்க உங்க ஸ்கூல்ல. இந்த பக்கத்து வீட்ல எல்லாம் 10 நாள் டூருக்கு 1000 ரூபாய் தான் வாங்குனாங்களாம். உங்க ஸ்கூல்ல என்ன இப்படி பண்றாங்க? அம்மா அது கிழவிகளை எல்லாம் கூட்டிட்டு ட்ரெயின்ல போயிருப்பாம்மா. 60 வயசுக்கு மேல ஃப்ரீ பாஸ் மாதிரிலாம் ஃப்ரீயா தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. இது ஸ்கூல்ல உள்ள டூர்ல இவ்வளவு செலவத்தான் ஆகும். அடியே பூமாரி, அம்மாவை விட்டு தனியா இருந்துருவியாடி? அம்மாவை தேட மாட்டியா? அம்மா என்ன ஃபாரின் போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? காலையில போயிட்டு நைட் வந்துருவேமோ? என்னம்மா நீ? சரி அப்பா வரட்டும், கேட்டு சொல்றேன். அம்மா அம்மா அப்பாட்டெல்லாம் கேட்டா போவேணாம்னு சொல்லுவாங்க. அம்மா ப்ளீஸ் அம்மா ப்ளீஸ் அம்மா, நீங்க சொன்னா அப்பா கேட்பாம்மா. நீங்க சொல்லுங்க இப்ப போ சொல்லி, ப்ளீஸ் அம்மா. சரி போ, ஆனா பார்த்து பயம் பத்திரமா போயிட்டு வரணும், பிள்ளைகளோட தான் இருக்கணும் சரியா? எங்க அம்மான்னா அம்மா தான், எனக்கு பிடிச்ச அம்மா, எங்க செல்ல அம்மா. அட போதும் விடுடி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் டூர் போறேன், எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். அம்மா தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைங்கம்மா. அடியே பூமாரி, இன்னும் ஞாயிற்றுக்கிழமைக்கு 3 நாள் கிடக்கு, அதுக்குள்ள இப்பயே எடுத்து வச்சு என்ன செய்ய போற?
பைப்ல இருந்து தண்ணி சொட்டு சொட்டுன்னு தான் வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்ககிட்ட நான் மாத்திட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பைப்பை என்னைக்கு தான் மாத்தி தருவாரோ தெரியல. எம்மா காஃபி ரெடி ஆயிருச்சா? கொண்டு வாங்கம்மா. ரெடி ஆயிருச்சு. வந்து எடுத்துட்டு கூட போக மாட்டாங்க. அப்படி என்னதான் வேலை வெட்டி முடிக்கிறான்னு தெரியல. அம்மா காஃபி கேட்டேன், ஏன் எடுத்துட்டு வரல? ஏண்டி நான் அடுப்படையில வேலை இருந்துகிட்டு இருக்கேன்லடி, சும்மா தான் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்க, வந்து எடுத்துட்டு போனா என்னடி? எம்மா டிவில புது புது பாட்டா போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதான் பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, எப்ப பார்த்தாலும் பாட்டு கூத்துமா தான் இருக்கு. ஒழுங்கா படிப்பு காணா. படிக்கிற என்னடி, 10th படிக்கிற ஒரு பொறுப்பு இருக்கா உனக்கு? எம்மா எப்ப பார்த்தாலும் படிப்புனே இருக்க கூடாதுமா, கொஞ்சம் ரிலாக்ஸா பாட்டும் கேட்கணுமா, அப்பதான் நல்லா இருக்கும். எதை கேட்டாலும் ஒரு விளக்கம் கொடுத்துரு. அங்க டீ போட்டு வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ. சரிம்மா. சர்மி, புது பாட்டு, கமகமக்கிற காஃபி, என்ஜாய் பண்ற வாழ்க்கைய. போடா எருமை, கண்ணு வைக்காதடா. ஏன் சர்மி, என் கண்ணை போய் உன் காப்பில வச்சு நான் கண்ணு தெரியாமலே சொல்றியா? இந்த நக்கல் பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது. இவ்வளவு நேரம் எங்க போன? நான் போய் என் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வரேன். என் ஃப்ரெண்டுகள்லாம் மீட்டிங் போட்டாங்க, அதில் நானும் போய் ஜாயின் பண்ணிட்டு வரேன். ஆமா, பெரிய இந்த மீட்டிங், பொல்லாத மீட்டிங். அட்டன் பண்ணிட்டாலும் உலக நடப்பை பத்தி பேச போறாங்க. சர்மி, இது பெரிய மீட்டிங் தெரியுமா? நாங்க எப்பப்ப விளையாடணும், எப்பப்ப சாப்பிடணும், அப்பெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த மீட்டிங்ல. போடா, இது ஒரு வீணா போன மீட்டிங். டேய் கபிலி, இவ்வளவு நேரம் எங்கடா போயிட்டு வர? அம்மா வெளியில விளையாண்டுக்கிட்டு இருந்தேம்மா. அம்மா எனக்கு மட்டும் காபி தராம சர்மிக்கு மட்டும் காபி கொடுத்துருக்கீங்க. டேய் நீ வீட்ல இருந்தா தான் எல்லாம் கொடுக்க முடியும். நீ பாட்டுக்கு விளையாண்டுட்டு பார்த்தா வர பாரு. அவ நல்ல பிள்ளையா ஒழுங்கா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா. அம்மா எனக்கு பசிக்குது, ஏதாச்சும் நல்ல சூடா செஞ்சு தாங்கம்மா. ஃபர்ஸ்ட் காப்பியை குடி. காஃபிலாம் வேணாம்மா, காபி குடிச்சா பசிக்காதும்மா. ஃபர்ஸ்ட் எனக்கு சுட சுட ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு தாங்கம்மா. வீட்ல ஸ்நாக்ஸ்ல ஒண்ணும் இல்லையடா, ஏதாச்சும் செஞ்சு வேணா தரேன். அப்ப எனக்கு மேகி கிண்டி தாங்கம்மா. சரி, போய் கடையில போய் வாங்கிட்டு வா. ஐ ஜாலி. எங்க அம்மானா எங்க அம்மா தான், நான் கேட்ட உடனே எல்லாம் தருவாங்க. அப்ப எனக்கு உனக்கு தாண்டி. நான் தான ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஏன் ஃபர்ஸ்ட் கேட்டவங்க மட்டும் தான் சாப்பிடணுமா, செகண்ட் கேட்டவங்க சாப்பிட கூடாதா? அம்மா என்ன அப்படி பண்றீங்க? இப்ப நீ வாங்கிட்டு வந்தா 2 பேருக்கு கிண்டி தருவேன், இல்லைன்னா போய்கிட்டே இருங்க. சரி கொடுத்து தொலைங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஏம்மா கிச்சனுக்கா போறீங்க? ஆமாடி. ஏன் என்னமோ வேணுமா? இல்லம்மா, அப்படியே அந்த கப்பையும் கொஞ்சம் கொண்டு போயிருங்க. நீ ரொம்ப தான் பண்ற சர்மி. அப்படியே நோகாம உட்கார்ந்துட்டு எல்லாம் கிடைக்கும்னா எப்படி கிடைக்கும்? குடு. ரொம்ப பண்ற சர்மி, அம்மா பாவம் தானே. அம்மா இந்தாங்கம்மா மேகி. வாங்கிட்டு வந்துட்டியாடா? ஆமாம்மா, 10 ரூபா பாக்கெட் தாம்மா வாங்கிட்டு வந்தேன். என்னம்மா இந்நேரத்துல போய் மிக்ஸி அரைச்சிக்கிட்டு இருக்கீங்க? நைட்டு இட்லிக்கு தக்காளி சட்னி அரைச்சிக்கிட்டு இருக்கேன்டா. ஐ, இட்லி தக்காளி சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா கொஞ்சம் நிறையவே அரைச்சு வைங்க. நிறையா தான் அரைச்சிருக்கு. குடு. என்னடா 10 ரூபா கொடுத்தேன், என்னடா சின்ன பாக்கெட்டா இருக்கு? 10 ரூபாய்க்கு சின்ன பாக்கெட்டா இருக்காமா, பெரிய பாக்கெட்டா கொடுப்பாங்க. எம்மா இதை செஞ்சு எனக்கு மட்டும் கொஞ்சம் நிறைய தாங்கம்மா ப்ளீஸ்மா. சரி நான் செஞ்சு கொண்டு வரேன். நம்மளை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடாதுங்க, வேலையா சொல்லிக்கிட்டே இருக்குங்க. ஏல சர்மி, இவ்வளவு நேரம் நீ டிவி தானே பார்த்துக்கிட்டு இருந்த, கொஞ்ச நேரம் ரிமோட்டுக்குள்ள நான் பொம்மை படம் பார்க்கணும், நீ இன்னே பார்த்துக்கிட்டு இருக்க. அட போடா, எப்போ பார்த்தாலும் பொம்மை படம்னு அதில் எப்போ பார்த்தாலும் போட்டதே திரும்ப போட்டுக்கிட்டு இருக்காங்க. போர் அடிக்கல உனக்கு? இது ஏன் தெரியுமா திரும்ப போட்டுக்கிட்டு இருக்காங்க? ஒரு வாட்டி பார்த்தா அதை மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டான், திரும்ப போட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் எனக்கு கடுப்பு ஏத்தாதடா. இந்தாங்க பிள்ளைகளா, பிடிங்க. சரியான
ஆமாம்மா ரொம்ப சூப்பரா இருக்குமா. சரி 2 பேரும் அடிச்சுக்கிறாம உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. கீழே எல்லாம் சிந்திராதியே, அப்பா வந்து என்னை திட்டுவாங்க. சரிம்மா. ஏல சர்மி, அம்மா மட்டும் ஏதோ இது செஞ்சு கொடுத்தா நம்ம தின்னுக்கிட்டே இருக்கலாம்னே. ஆமா, என்னைக்காவது ஒரு நாள் தான் அம்மா நம்மளுக்கு வாங்கி தராங்க. இதுல நேரம் நம்மளுக்கு வாங்கி தராங்க. ஏங்க தங்க பொண்ணு அவ பிறந்த நாளுக்கு கேக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆமா வசந்தி, 2-3 நாளா சொல்லிக்கிட்டே தான் இருக்கா. எனக்கு வேலை அதிகமா இருக்கு. ஆமா, உங்களுக்கு வீட்டு வேலை ஏதாச்சும் சொன்னா தான் உங்களுக்கு வேலை நிறைய வந்துருமே. ஏண்டி வீட்டு வேலையெல்லாம் நான் செய்யாம ஆடி இருக்கேன்? நீ சமைச்சு மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு தேவையான காய்கறி, மல்லிகை கடை, ரேஷன் கடை முத கொண்டு நான் தான் போயிட்டு வரேன். ஒவ்வொரு குடும்பத்துல ஆம்பளைய வேலைக்கு போனா பொண்டாட்டிமார்கள் தான் போய் கடைகளுக்கெல்லாம் போய் ஜாமான் வாங்கிட்டு வர்றாங்க. ஆனா நீ எதையும் நகல்றது இல்ல. புது பொண்ணு மாதிரி நெக்க போட்டு வீட்டுக்குள்ளேயே தெரியுறது. ஊர் பொறந்து பேசிக்கிட்டு இருக்க. என்னங்க இப்படி சொல்லிவிட்டிய? வீட்ல இருந்தாலும் எனக்கு 4 வீட்டு விஷயம் எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? இதத்தான் ஊர் பொறணின்னு சொல்றது. அதை விட்டுப்புட்டு வீட்டுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு பாக்குறியா? தங்க பொண்ணு எப்ப இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கா ட்ரெஸ் வேணும், கேக் வேணும்னு. என்கிட்ட காசை வாங்கிட்டு போய் அவளுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியதானே? நான் தான் அதுக்கும் போகணுமா? நான் என்ன செய்ய? அவ எங்க அப்பா வாங்கி தந்தா தான் நல்லா வாங்கி தருவேன்னு சொல்றா. ஆமா, நான் கொடுக்குற காசுலயே பாதி காசை கம்சன் அடிச்சிருவோம் போல இருக்கு. பாப்பாவுக்கு நல்ல ட்ரெஸ்ஸே வாங்கி கொடுக்கறது இல்ல. அதான் அவ உன் கூட வர்றதுக்கு பயப்படுறா. பயப்படுறாள்ல, அவளுக்கு நீங்களே வாங்கிட்டு வந்து கொடுங்க. அப்ப நம்மளுக்கு வேலைன்னு சரியா இருக்கு. ஆபீஸ்ல போனா வேலை சொல்லியே கொள்றாங்க. தங்க பொண்ணு இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? வெளியில விளையாடுறாளா? நல்லா விளையாண்டா. ரூமுக்குள்ள உட்காந்து ஒரே அழுகையே அழுதுகிட்டு இருக்கா. நானும் சாப்பிட வாடின்னு சொல்லி பார்த்துட்டேன். சாப்பிடவும் வரமாட்டா. அழுது கண்ணம்பூரா வீங்கி போயிருக்கு. ஏன் இதை நீ அப்பதான் என்கிட்ட வந்து சொல்லல? எனக்கு கேக்கு ட்ரெஸ் எதுவுமே எனக்கு வாங்கி தர மாட்டாங்க. என்னை யாருக்குமே பிடிக்கல. அம்மாடி தங்க பொண்ணு, ஏமா அழுகுற? ஏமா அப்பாட்ட பேச மாட்ட என் செல்லக்குட்டி? உங்களுக்கு தான் என்னைய பிடிக்காதுல்ல. நான் எது கேட்டாலும் நீங்க வாங்கி தர மாட்டீங்க. என்னம்மா தங்க பொண்ணு இப்படி அழுது மூஞ்சிலாம் வீங்கி போயிருக்கு? ஏமா தங்க பொண்ணு, எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு புள்ள. உனக்கு செய்யாம வேற யாருக்குமா செய்ய போறோம்? ஏமா உன் பிறந்த நாளுக்கு இன்னும் 1 வாரம் இருக்குல்லம்மா, அதுக்குள்ள ஏமா இப்படி பண்ற? பாரு, அப்பாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாரு. என் ஃப்ரெண்டுகள்லாம் 1 மாசத்துக்கு முன்னாடி Dress வாங்கிருங்க, முட்டாய் வாங்கிருங்க. நீங்க எனக்கு ஒரு Dress கூட இன்னும் வாங்கி தரல. அப்ப எனக்கு கோவம் வராதா? ஏமா தங்க பொண்ணு, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல உனக்கு தேவையானது அப்பா எல்லாமே வாங்கி தரேன்னு. அதுக்குள்ளே ஏமா இப்படிலாம் பண்ற? அப்பாவுக்கு வேலை நிறைய ஆயிருச்சுமா, அதனாலதான் கூட்டிட்டு போக முடியல. அப்பாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா லீவ் விட்டுருப்பாங்கல்ல, அப்ப உன்னை நான் கூட்டிட்டு போய் உனக்கு தேவையானது அனைத்தையுமே வாங்கிட்டு வந்துருவோம். சரியா? அழுகாம மட்டும் இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் அழுகை நிப்பாட்டு. உன் கண்ணை பாரு, சிவந்து போய் இருக்கு. ஆமாப்பா, அழுது என் கண்ணெல்லாம் வலிக்குது. ஃபர்ஸ்ட் அழுகை தொடமா. நான் தான் அப்பா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் உம்முன்னே இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். அப்ப சிரி, என் செல்லக்குட்டி சிரிமா. இது என்ன சிரிப்பு என் செல்லக்குட்டி? நல்லா சிரிங்கடி என் செல்லம். அப்பா ஞாயிற்றுக்கிழமை உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போய் உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வெளியிலே சாப்பிட்டுட்டு வருவோம். சரியா? இங்க பாருவே, உமாவும் அவங்க வீட்டுக்காரும் சேர்ந்து ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்காங்க. நம்ம வீட்ல இன்னும் ஒரு ஆள் இருக்கு. ஒரு போட்டோ பிடிக்கணும்னா தொங்குன்னு தொங்க வேண்டியது இருக்கு. என்ன வசந்தி, செல்ல அப்படி உத்து கவனிச்சுக்கிட்டு இருக்க? ஏதோ முக்கியமான விஷயம் வந்திருக்கா? ஆமா, என்ன முக்கியமான விஷயம்? உங்க தம்பியும் உங்க தம்பி பொண்டாட்டியும் தான் ஸ்டேட்டஸ்ல போட்டு தாக்கிக்கிட்டு இருக்காங்க.
என்னது என் தம்பியும் என் தம்பி பொண்டாட்டியுமா? ஆமா ஆமா, நீங்க வேணா பாருங்க. ஆமாண்டி வசந்தி, என் தம்பி பொண்டாட்டி என்னமா ஆடுறாங்க பாரு. இங்க பாரு, சுத்தி சுத்தி ஆடுறாங்க பாரு. ஆமா, உங்க தம்பியும் உங்க தம்பி பொண்டாட்டியும் ஆடுறது என்னமா ரசிக்கிறாரு. போதும் பார்த்தது. உங்க தம்பி பொண்டாட்டி பத்தியில எவ்வளவு காஸ்ட்லியான ஒரு பட்டு புடவை கட்டியிருக்கானே. நீங்க என்னைக்காச்சும் எனக்கு பட்டு புடவை வாங்கி தரீங்களா? தீபாவளிக்கு மட்டும்தான் வாங்கி தரீங்க. மித்த நாள் உங்க கண்ணுக்கே தெரியாது. ஆனா உங்க தம்பி நின்றதுக்கு வாங்கி கொடுக்குறான், உட்காந்ததுக்கு வாங்கி கொடுக்குறான். தானே பார்த்தேன், என்னடா நம்மளை கூட்டிட்டு வந்து தம்பியும் தம்பி பொண்டாட்டி ஆடுறதையும் காட்டுறாளேன்னு பார்த்தேன். ஆனா அவளுக்கு என் தம்பி பொண்டாட்டி கட்டியிருக்கிற சேலை மேலதான் கண்ணு. ஏண்டி, நான் உனக்கு சேலையே வாங்கி கொடுத்தது இல்லையா? இப்படி ஒரு நப்பித்தனமா இருக்க. என்னைக்காவது நீங்க வசந்தி அங்க போவோம் வா, இங்க போவோம் வான்னு கூப்பிடுறீங்களா? அது கிடையாது. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வடிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கேன். இப்ப என்ன, உனக்கு வெளியில போகணும் அவ்வளவுதானே? ஞாயிற்றுக்கிழமை தங்க பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்கலாம் போறோம். அப்ப நீனு வா, சேர்ந்து போய் வாங்கிட்டு வருவோம். என்னது, ஞாயிற்றுக்கிழமை போறீங்களா? சரி, நானும் வாரேன். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சில இதெல்லாம் வாங்கணும். உன்னைய கூட்டிட்டு போனா ஒரு அமௌண்ட் போட்டு தீட்டிருவிய. நான் என்ன யாருக்காவது வாங்கியா கொடுக்குறேன்? நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் தானே வாங்க போறேன். சரி சரி, ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் போவோம். சரி, பசிக்குது, என்ன சாப்பாடு வச்சிருக்க? தோசை சுட்டுருக்கேங்க. சரி, எடுத்துட்டு வா, சாப்பிட்டுட்டு தூங்குவோம். தங்க பொண்ணே வா சாப்பிட. இந்த வாரேம்மா. என்னம்மா கூப்பிட்டிய? அடி சாப்பிட வா. என்ன சாப்பாடுமா? தோசைடி. சரிம்மா, எனக்கு நல்லா எண்ணெய் விட்டு முருகலை சுட்டு தாங்கம்மா. சரி இருங்க, நான் போய் சுட்டுட்டு வரேன். இங்க பாரு வசந்தி, காலிங் பெல் அடிக்குது பாரு. வாசல்கிட்ட தானே உட்காந்துருக்கிய, போய் திறக்க வேண்டியதானே. ஏன், நின்றுக்கிட்டு தானே இருக்க, போய் நீ துறவேன். ஒரு ஆளு வேலை செய்யறதுக்கு கிடைச்சா போதும், வேலை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. வா சியானா, என்ன இந்நேரத்துல வந்திருக்க? வா சியானா. வாமா சியானா. என்ன சியானா இந்நேரத்துல வந்திருக்க? தூங்கலையா நீ? என்னது தூங்கலையா? நான் இன்னும் சாப்பிடவே இல்லை பெரியம்மா. ஏன்டி சாப்பிடல? உங்க அம்மா சாப்பாடு எதுவும் செஞ்சு கொடுக்கலையா? எங்கள் வீட்டில் மாவு கொஞ்சம்தான் இருந்துச்சான். எங்கள் அப்பாவுக்கு சுட்டு கொடுத்துட்டாங்களாம். எனக்கு தோசைக்கு மாவு இல்லையா. அதனால தான் எங்கள் அம்மா வசந்தி பெரியம்மா வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வான்னு சொன்னாங்க. அதான் வந்தேன். உங்க அம்மா ஓசிலே உழ வச்சிருவாளே. உட்காரு சியானா, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். இப்போ நீங்களும் இன்னும் சாப்பிடலையா? இல்லை சியானா, இன்னும் நாங்கள் சாப்பிடல. அப்போ நான் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். ஆமாம் ஆமாம். சரி வசந்தி, என்ன நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? எங்களுக்கெல்லாம் போய் தோசை ஊற்றி கொண்டு வா. சரி சரி. இந்த உமா தந்திரமா அவன் மயனை மட்டும் இங்கே சாப்பிட அனுப்பி விட்டுருக்கான். அவளுக்கு ஸ்டேட்டஸ் போடவே நேரம் பத்தாதே. எங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க போறா? இந்த அம்மா அரிசி எங்க ஒளிச்சு வச்சிருப்பாங்க? வாயில நம்ம நம்மன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. மேல வச்சிருப்பாள ஒரு இலை. மேலையும் காணா, ஒரே தூசியத்தான் இருக்கு. இதுக்குள்ள இருக்குமோ? எல்லாம் பழைய பத்திரமா தான் இருக்கு. ஐயய்ய, கண்ணாடி பாத்திரத்தை உருட்டி விட்டுட்டனே. இது உடைஞ்சு வேற போச்சே. சை, எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க அரிசிய? அம்மா அம்மா, இங்க பாருங்கம்மா. கபில் பண்ற வேலையை பாருங்க, இங்க வாங்க சீக்கிரம். டேய் கபில், என்னடா சோறே சாப்பிடாத மாதிரி இப்படி அரிசி இந்த போட்டுக்கிட்டு இருக்க? அரிசியை தின்னா வயிறு உப்பிரண்டா. ஏல சர்மி,
கிண்டி வச்சிருக்கேன், இவன் டேஸ்ட் பார்த்தான். இப்படி வாய் நிறைய இருக்கேடா, அடிச்சு கிடச்சுக்கிற போதுடா. 7வது படிக்கிறீல, உனக்கு அறிவே சுத்தமா மழுங்கி போச்சா? நான் வந்து நிக்கிறது கூட பயம் இல்லாம என்னமா மொச்சக்கு மொச்சக்கு தின்னுகிட்டு இருக்கு. திண்டியா? அரிசியை திண்டியா? சொல்லு. திண்டியா? திங்க மாட்டேன்னு சொல்லு. திண்டியா? இன்னமே அரிசி தின்னதை பார்த்தேன், உன் தோலை உரிச்சு போடுவேன் ராஸ்கலு. பாவம் பாவம் விட்டா தலைக்கு மேல ஏறிக்கிட்டு போய்கிட்டு இருக்க. அடியை அவனை இந்த அடி அடிக்கிறேன், அடிக்காதி அம்மா அவனை அப்படின்னு ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து வருதாடி? இப்படி சிலையாட்ட நிக்கிற. எம்மா அவனை அடிச்சாதாம்மா அடுத்தாட்டில அரிசி திங்க மாட்டான், அதனாலதாம்மா நான் விளக்கல. உன்னைய பார்த்தா அப்படி நினைக்கிற மாதிரி தெரியலையே, நல்லா அடிச்சு நொறுக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற மாதிரிலாம் இருக்கு. தள்ளிடுங்கிட்டு என்னது, நம்ம நல்லது தானே பண்ணோம், அம்மா அம்மளையே திட்டிட்டு போறாங்க. என்ன அடி அடிக்கிறாங்க? ஒரு அரிசிக்கலாமா இந்த அடி அடிக்கிறது? இந்த அரிசியில இருந்தா இட்லி, தோசை, சோறு எல்லாம் செஞ்சு தராங்க. அதை மட்டும் தின்னு தின்னு தின்னுன்னு சொல்றாங்க. ஆனா அரிசியை மட்டும் திங்காதேன்னு சொல்றாங்க. என்ன காரணம்னே புரியல. என்ன கபிலு, செமத்திய வாங்கிட்டு உட்காந்துருக்க போல இருக்கு. நல்லா என்னை அம்மாட்ட மாட்டி விட்டுப்புட்டு நீ நல்லா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. அரிசியை தின்னா அம்மாட்ட தான் மாட்டி விடுவாங்க. நீ மட்டும் ஏதாச்சும் தப்பு பண்ண நான் அம்மா அப்பாட்ட சொல்றேனா? ஆனா நீ மட்டும் என்னை மாட்டி விடுறதுலயே குறியா இருக்க. என்னடா கபிலு, வாய் இன்னும் நச்சக்கு நச்சக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, அரிசி வாய்க்குள்ள கிடக்கா? போல லூசு, ஒரு வாயை கூட அசைய விட மாட்டே. இதையும் போய் சொல்லு, அம்மா அவன் வாய் அசைஞ்சுக்கிட்டே இருக்குன்னு. அம்மா வந்து என்னை இன்னும் 2 சாத்து சாத்தாட்டும். அந்த பயம் இருக்கட்டும், இருந்தாலும் உன் மேல நம்பிக்கை இல்லை. சொல்லு. ஏல போயிரல, எனக்கு ஆத்திரமா வந்துகிட்டு இருக்கு. சொல்லு ஈ சொல்லுன்னு வந்துட்டேன். டேய் சொல்லு, இப்போ உன் வாய்க்குள்ள அரிசி இருக்கான்னு நான் பார்க்கணும், இல்லைன்னா திரும்பி அம்மாவை கூப்பிட்டுருவேன். ஏய் போடுங்கிட்டு இழுச்சல பிரதி. சொல்றா. எப்பா என்ன ஒரு நாத்தம். சி, ஏய் என்னடா வாய் இந்த நாத்தம் மாறுது? காலையில பல்லு விளக்கலையா? அதான் நான் வாயை திறக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனா நீ தொறன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இப்ப பாத்தியா, நான் பல்லு விளக்கி 3 நாள் ஆச்சு. அடச்சி எருமை, இதையும் நான் அம்மாட்ட மாட்டி கொடுக்குறேன். அம்மா கபில் 3 நாளா பல்லு விளக்காம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானு. ஏய் சர்மி சொல்லாதல. போடா, நான் சொல்லுவேன். இந்த சர்மி நம்மள மாட்டி விடுறதுலயே குறியா இருக்கு. நம்ம சிரிச்சுக்கிட்டு இருந்தா அம்மா திரும்பி 2 பூசையை போடுவாங்க. நம்ம அழுகுற மாதிரியே சீனை போட்டுருவோம். கபிலுமா வலிக்குதாம்மா? அம்மா ரொம்ப அடிச்சிட்டனா? ஆமா, அடிச்சுட்டு இப்ப வலிக்குதா கிழிக்குதான்னு வேற கேட்டுக்கிறங்க. அரிசிலாம் திங்க கூடாதுமா, அது சோகை, ரத்த சோகை ஏற்படுத்திடும். அதனால நிறைய பிரச்சனை வரும் தெரியுமா? அது மட்டும் இல்ல, அது உன் கல்யாணத்தப்ப மழை சோன்னு பெய்யும். என்னம்மா சொல்றீங்க? என் கல்யாணத்துல மழை பெய்யுமா? இது என்ன புது கதையா இருக்கு? ஆமாட்டா கபிலு, அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க அரிசி தின்னா கல்யாணத்துல மழை பெய்யும்னு. அப்படின்னா இந்த காலத்துல தான் மழை அதிகமா இல்லையம்மா. எல்லாரும் அரிசி தின்னா நிறைய மழை பெய்யும்ல. இப்படித்தான் எடக்கு மடக்கா பேசக்கூடாதுன்னு சொல்றது. அந்த காலத்துல சொன்னதை வச்சுதானே நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த காலத்துல என்ன சும்மா சொல்லி வச்சிருக்கா? எதுக்காச்சும் ஒரு காரணம் இருக்கும். நீ அது நோட்டம் இது நோட்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. ஏதாச்சும் சொன்னா சரிம்மா அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அதை விட்டுட்டு நக்கல்லாம் என்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. ஐயே திரும்பி டென்ஷன் ஆகுறாளே, கூல் பண்ணணுமே. சரிம்மா அம்மா சொன்னா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும்.